ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் இட்லி மாவு ரேஷன் அரிசியை வச்சு எப்படி சாஃப்டாக நல்லா வெள்ளையாக பிசுபிசுப்புன்னு இல்லாமல் மிக்சியில் எப்படி அரைக்கிறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன். மிக்சி எப்படி ஹீட் ஆகாமல் எப்படி அரைக்கலான்றதை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நான் ஆல்ரெடி இட்லி மாவு கிரைண்டரில் எப்படி அரைக்கிறதுன்றது வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இது ரேஷன் அரிசி தாங்க, பாருங்கள் எப்படி இருக்குது. ரேஷன் அரிசியை தூசி இல்லாமல் வண்டு இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டம்ளரால் நான் 2.5 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி பாலிஷ் பண்ணாத அரிசி. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த ரேஷன் அரிசியை சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது. எந்த அரிசியாக இருந்தாலும் அரிசியோட அளவை கம்மி பண்ணிக்கணும். இப்போது நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இது 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, மொத்தம் 3 டம்ளர் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா 5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரேஷன் அரிசியில் ஸ்மெல் இருக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வாஷ் பண்ண தண்ணியை கீழே ஊற்றாமல் செடிங்களுக்கு ஊற்றினா நல்லா வளரும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நல்லா அது மேலே ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும் ரேஷன் அரிசியில். அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் போகணுன்னா இந்த மாதிரி கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவணும். அந்த ஸ்மெல்லும் நம்ம கல் உப்பு போடும்போது போயிடும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவும் போது நம்மளுக்கு இட்லியும் நல்லா வெள்ளையாக நல்லா கிடைக்கும். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியை போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி ஊற வைக்கும் போதே ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் அரைக்க போகிறோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி எடுத்து அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், உருட்டு உளுந்தாக இருக்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு மாவு பொங்கி வரும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 1/2 டம்ளர் போட்டுட்டு இதையும் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நிறைய போட வேணாம், 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இல்லைனா இட்லியோட கலர் மாறிடும். இப்போ இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் கழித்து உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி 4 மணி நேரம், உளுந்து ஊறுற டைம் 2 மணி நேரம் இருந்தால் போதும். இது ஊறட்டும். இப்போ உளுந்து ஊறி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் மாவு. உளுந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். அரிசி ஊற வச்சோம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் அரைக்க போகிறோம். உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா உளுந்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது உளுந்து. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஐஸ் வாட்டர் தான் ஊற்றி அரைக்கணும். அதுக்கு தான் நான் அரிசி ஊற வைக்கும் போதே ஒரு பாட்டில் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வைக்க சொன்னேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு 1ல் தான் வைக்கணும். எடுத்தோடனே ஸ்பீடாக வைக்கக்கூடாது. 1ல் வச்சு கொஞ்சம் நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். 1ல் வைக்கலைன்னா பல்ஸ் மோட்லேயும் வச்சு அரைச்சிக்கலாம். நான் 1ல் தான் வச்சு அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதும் நான் ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ அதை கொஞ்சமாக போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். மேலெல்லாம் உளுந்து முழுசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கும் போது மிக்ஸி சூடாகாது. இந்த மாதிரி 4 தடவை நான் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிருக்கேன். 1ல் வச்சு அதுக்கு உங்களுக்கு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்பீடாக 3ல் வச்சிடக்கூடாது. 1ல் வச்சு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கேப் விடுங்க மிக்ஸிக்கு. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஸ்ட்ரக் ஆகிடும். தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா மாவு நல்லா தண்ணியாகிடும். அப்புறம் இட்லி ஊற்ற வராது. மீடியமாக கரெக்டாக ஊற்றி அரைங்க. இப்போது உளுந்து மாவு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எனக்கு உளுந்து அரைக்க 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ அரிசி ஊறி 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரிசியும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அரிசி நிறைய இருக்குன்றதுனால நான் 2 தடவை போட்டு அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பாதி இப்போ போட்டு அரைச்சிக்கலாம்.
நான் சொன்ன அளவுகள் வந்து 4 பேர் இருக்கிற வீட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாவை அரைச்சி நம்ம 2 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப நாள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்துலலாம். அதனால் நம்ம மிக்சிலே இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு அரைச்சி 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு இதை நல்லா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கும் போது மிக்சி ஜார் வந்து சூடாகாது. இப்போ பாருங்கள், அரிசி அரைச்சிட்டு வந்துட்டேன். அரிசி அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து இட்லி நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றியும் அரைச்சிடக்கூடாது, இல்லைன்னா மாவு தண்ணியாகிடும். இப்போ நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருந்த அதே பாத்திரத்தில் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவில் இட்லி மட்டும் இல்லாமல் தோசை, ஆப்பமும் நல்லா வரும். இப்போ இன்னொரு பாதி வச்சுருந்தோம்ல, அந்த அரிசியும் வந்து அதே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எப்போவும் மிக்சியில் அரைக்கும் போது எடுத்தவுடனே ஸ்பீடாக வச்சு அரைக்காதீங்க. ஸ்பீடு 1, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அந்த மாதிரி அதே மாதிரி ரிவர்ஸில் 3, 2, 1 அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா தான் மிக்சி லைஃப் வந்து நமக்கு வரும், ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். இப்போது ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்களோட மிக்சி ஜார் ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இப்போ 2வதாக அரைச்ச மாவையும் இதோடு நான் ஊற்றிக்கிறேன். அரிசி அரைக்கிறதுக்கும் எனக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. டோட்டலாக 10 நிமிஷம்தான். நல்லா ஊற்றிட்டு மிக்சி ஜாரையும் அலசி இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது. தண்ணி வந்து பார்த்து தான் சேர்த்துக்கணும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா இட்லி சரியாக வராது. இப்போது நம்ம நல்லா கை வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நான் கலந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இட்லி ஊற்றும் போது நீங்கள் அப்போ உப்பு போட்டு கலந்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே மாவு அரைச்ச உடனே உப்பு போட்டு கலந்துருவேன். அப்போ தான் நல்லா பொங்கி வரும் எனக்கு. இப்போ அரைச்சி மூடி வச்சுட்டேன். இப்போது நான் நைட் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ காலையில் நான் ஓப்பன் பண்ணுறேன். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சா மாதிரியே தெரியாது மாவு. நம்ம கிரைண்டரில் அரைச்சா மாதிரி தான் இருக்குது பாருங்கள். மாவு எவ்வளோ சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ரொம்ப கலந்துடக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த பபுள்ஸோடு தான் நம்ம இட்லி ஊற்றணும். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாத்துலேயும் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தடவி ஊற்றும் போது இட்லி ரொம்ப நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இட்லி துணி போட்டும் ஊற்றிக்கலாம். எப்போவுமே இட்லி வேக வைக்கும் போது தண்ணி வந்து கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் அந்த இட்லி பிளேட் வந்து நம்ம உள்ளே வைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி பிளேட் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். நான் மேலே இருக்க பிளேட் மட்டும் இட்லி துணி வச்சு ஊற்றிருக்கேன். அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறம். இட்லி வேகிறதுக்கு கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் வச்சா போதும், நல்லா வெந்துடும். உங்களுக்கு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு விட்டு பார்த்தா மாவு வந்து கத்தியில் ஒட்டி இருக்கக்கூடாது. அப்போது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம மிக்சியில் அரைச்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இட்லி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் தொடும் போதே எனக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது இட்லி. நல்லா பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெள்ளையாக இருக்குது. கிரைண்டர் அரைச்சி நம்ம கழுவணும் அப்படின்ற நமக்கு அந்த கவலை டென்ஷன் கிடையாது. இனிமேல் நம்ம இதே மாதிரி மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். மாவு நம்ம அவசரத்துக்கு கூட கடையில் போய் வாங்க வேணாம். இதே மாதிரி நம்ம மிக்சியிலே அரைச்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். கடையில் மாவு வாங்கும்போது எவ்வளோ சுத்தமாக இருக்குன்றது நமக்கு தெரியாது. அவங்க எந்த தண்ணி ஊற்றி அரைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, எப்படி கழுவாங்கன்னு தெரியாது. இதே மாதிரி நம்ம வந்து வீட்டிலே சூப்பராக செஞ்சுக்கலாம். துணியில் ஊற்றின இட்லியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்ன்றதை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இந்த இட்லிக்கு நான் இந்த கார சட்னி செஞ்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இட்லியும் இந்த கார சட்னியும் வச்சு சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.